Hello everyone, welcome to Sindhu Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths chapter 1 exercise 1.5 பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுல 7th sum சொல்றேன். If a equal to -20135 and b equal to -10256 and c equal to -12567 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது a b c னுடைய வேல்யூஸ் அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. Then show that a minus b union c is equal to a minus b intersection a minus c கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜஸ்ட் இவங்க கொடுத்திருக்க வேல்யூஸ் வச்சு இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ எப்பயும் போல நம்ம இது LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் LHS சைடு வொர்க் அவுட் பண்ணிரலாம். LHS போட்டுக்கலாம். LHS is equal to னு போட்டு பாருங்க a minus b union c இல்லையா? So first bracket solve பண்ணிடலாம். So b union c is equal to b னுடைய வேல்யூ சொல்லுங்க. -1 0 2 5 6 union c னுடைய வேல்யூ -1 2 5 6 7. ஓகே ரைட்டா? சோ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எழுத போறோம். யூனியன் அதாவது ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுத போறோம். ரெண்டு டைம் வர வேல்யூஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோ இல்லையா? சோ இங்க பாருங்க -1 2 5 6 2 5 6 இதே வந்து நம்ம செட்டுக்குள்ள ஒரு டைம் மட்டும் எழுதிக்க போறோம். ஓகேவா? -1 0 2 5 6 7. ஓகேவா? ரைட்டா? சோ இதுதான் b யூனியன் c னுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் a minus b யூனியன் c, அதாவது மொத்தமா வொர்க் அவுட் பண்ண போறோம். a னுடைய வேல்யூ சொல்லுங்க. -2 0 1 3 5. ஓகேவா? மைனஸ் b யூனியன் c னுடைய வேல்யூஸ் எழுதிக்கலாம். -1 0 2 5 6 7. ஓகேவா? இப்ப ரெண்டுத்துல எது சேமா இருக்குன்னு பாருங்க. 0 இருக்கு 5 இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டு தான் சேமா இருக்கு. ஆன்சர் என்ன எழுதணும்னா பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? சோ -2 1 3. சோ இவ்வளவுதான் எழுதணும். சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க RHS வொர்க் அவுட் பண்ணலாம். So RHS ஓட ஃபார்மேட் என்ன கொடுத்திருக்காங்க? a minus b intersection a minus c கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். அதுல இருந்து வர ஆன்சருக்கு இன்டர்செக்ஷன் போடலாம். ஓகேவா? சோ பாருங்க a minus b equal to a னுடைய வேல்யூ சொல்லுங்க. -2 0 1 3 5 b னுடைய வேல்யூ -1 0 2 5 6 இல்லையா? சோ சேமா இருக்கறத வந்து அடிச்சு விட்டுக்கலாம். இல்ல பாருங்க எது சேமா இருக்குன்னு 0 and 5 சேமா இருக்கு. ஓகேவா? சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். எழுதிக்கோங்க. -2 1 3. அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் பாருங்க a minus c. சோ a னுடைய வேல்யூ சொல்லுங்க. -2 0 1 3 5 minus c னுடைய வேல்யூ சொல்லுங்க. -1 2 5 6 7. ஓகேவா? ரைட்டா? சோ இதுல பாருங்க எது ரெண்டு சேமா இருக்கு? 5 மட்டும் தான் சேமா இருக்கு இல்லையா? சோ 5 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கறத மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கோங்க. -2 0 1 3. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்தமா எழுதலாம். a minus b intersection a minus c. ஓகேவா? a minus b ங்கறப்ப என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -2 1 3 கண்டுபிடிச்சிருந்தோம். intersection a minus c க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -2 0 1 3 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? சோ இப்போ ரெண்டுத்துக்கும் எது காமனா இருக்கோ அது மட்டும் தான் எழுத போறோம் ஒரு செட்டுக்குள்ள இல்லையா? சோ இங்க பாருங்க -2 இருக்கா? சோ -2 1 இருக்கு, அதே மாதிரி 3 இருக்கு. ஓகேவா? சோ காமன் வேல்யூஸ் மட்டும் எழுதுறது என்னது? இன்டர்செக்ஷன். சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கலாம். therefore ஈக்குவேஷன் 1 லயும் பாருங்க அதான இருக்கு -2 1 3. ஈக்குவேஷன் 2 ல -2 1 3. சோ ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. a minus b union c is equal to a minus b intersection a minus c. ஓகேவா? hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான். அதோட இந்த சம் முடியுது. அதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.